ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தங்கமகள் பார்க்க போகிறோம். தங்கமகளில் வந்துட்டு நம்ம அஞ்சலியும் முத்துவும் வந்துட்டு பைக்கில் வந்துட்டு இருக்க சீனை பார்த்தோன்னே பார்த்த முதல் நாளையும் ஒரு பாட்டை போட்டுவிட்டு பைக்கில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரதை விட்டுட்டு ஏன்ப்பா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. திடீர்னு என்னப்பா இவ்வளோ யோசனை இருக்க, தீவிர யோசனையில் இருக்கே, என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டுட்டு இருக்கும் போது அவருக்கு என்ன யோசனை வருதுன்னா, திடீர்னு நான் அம்பானி ஆகுவேன்னு இவர் ஒரு நாள் சுற்றிட்டு இருந்தாரு. அது வந்துட்டு ஞாபகம் வந்துருச்சோன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கடைசியில் பார்த்தா அதெல்லாம் ஞாபகம் வரலங்க. இல்லை அஞ்சலி, நான் வந்துட்டு அரிசி வாங்குறதுக்காக வச்சிருந்த காசை தூக்கி கொடுத்துட்டேன். இப்போ அரிசி வாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் தேவையா? உனக்கு வச்சுக்கிட்டு தானே மித்தவங்களுக்கு நீ கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இல்லை, அந்த டைமில் புள்ள முன்னாடி அசிங்கப்படுறதெல்லாம் ரொம்ப கொடுறோம், அதுக்காக தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் ஓகேப்பா, அஞ்சலிக்காக நீ பண்ணுறியோ, நாங்கள் எல்லாம் தப்பாக நினச்சிட்டோம். பாச்சே, முத்துவை போய் தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு ஆச்சு. அதுக்கப்புறம் கடவுள் பார்த்து குறுக்கால கும்பிட போன தெய்வம் குறுக்கால வந்து விழுந்த கதையா. அவங்கள்ட்ட வந்து இன்னொருத்தர் வந்து 10,000 அட்வான்ஸை கொடுக்குறாங்க. வேற லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நல்லது பண்ணால் இன்னொரு வருடத்தில் கடவுளே வந்து உனக்கு நல்லது பண்ணுவார், அந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் நம்ம திவ்யா வந்துட்டு பார்ட்டியெல்லாம் முடிஞ்சிச்சு, சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு சொல்லான்னு வர கேப்பில் இவன் வந்துட்டு என்னடா திவ்யா உண்மையாலுமே ஃப்ரெண்டாக எடுத்துக்கிட்டியான்னு சொல்லி இவங்க 2 பேர் பேசிக்கிறாங்களாமா. இல்லை, நான் இன்னும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், அவளுக்கு சாக்லேட் போதை சாக்லேட் கொடுத்ததை விட இப்போ டபுள் மடங்குல அதிகமாக கொடுத்துருக்கேன், அதுவும் 5 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. இதை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுச்சு. இந்த பொண்ணு கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு ஒத்து இல்லைம்மா இவங்கலாம். இது இன்னும் இவ்வளோ லேட்டாக புரியுதேம்மா. ஏமா ஒருத்தர் நடிக்கிறது கொஞ்சம் கூடவும் உனக்கு தெரியல, இந்த அளவுக்கு அப்பாவியாவா இருப்ப அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த பொண்ணு எப்படி தான் தப்பிக்க போதோ அது தெரியலங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம மீனாட்சியை கூட்டிகிட்டு இவர் கிளம்புறாரு. எதுக்குன்னு பார்க்குறீங்களா? அதான் அஞ்சலிக்கு கொலுசு வாங்கினதெல்லாம் சரிப்பா, காலைல நான் தான் போட்டு விடுவேன்ட்டு நீ அடம்பிடிக்கிறியே சொன்னோன்னே இவங்க போட்டு விட சொல்லிட்டாங்க. என்னடா அது இவ்வளோ அமைதியாட்டலைன்னு யோசிக்கிறேன்.